வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் பால்கோவா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம யூஸ்வலாக பால்கோவா பண்ணணுன்னா ரொம்ப நேரம் ஆகும், கை வலிக்க கிளறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் குயிக்கான மெத்தடில் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பால்கோவா பிடிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் மெய்டு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது நல்லா சூடேறி கொதிக்க ஆரம்பிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லா அந்த கொதிக்கிறது தெரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்ததும் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாலெல்லாம் லேசாக திரிய ஆரம்பித்து நம்மளுக்கு பால்கோவாவில் அந்த குருணையாக வரும் இல்லையா, அந்த டெக்ஸ்சருக்கு இது மாற ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நம்ம தயிர் சேர்த்து கிளறவே அதோட கன்சிஸ்டன்சி, அதோட டெக்ஸ்சர் எல்லாமே மாறுறது நீங்கள் பார்க்க முடியும். இது அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு மிதமான தீயிலேயே வச்சு நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம சேர்த்ததை விடவே இப்போது நல்லா திக்காயிட்டு வருது. அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கனாலே தெரியும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் பக்கம் கிளறவே நல்லா கெட்டியாயிட்டே வரும். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆறுச்சுன்னா நல்லா திக்காகி சூப்பராக இந்த மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான பால்கோவா டெக்ஸ்சருக்கு வந்துச்சு. உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள். எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா கடையில் வாங்குகிற மாதிரி அந்த குருணையாக நல்லா வந்திருக்கு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்குமே வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய பால்கோவா ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.